வணக்க நண்பா. அதாவது எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ஏப்ரல் 23 தேர்தல் நாள் இன்னைக்கு கொஞ்சம் 30 நாளுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நல்லா கேளுங்க, தேர்தல் ஆணையம் விஜயன பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. யுத்தத்துக்கு தயாராகிக்கிங்க. எப்படி போருக்கான யுத்தத்துக்கு தயாராகிக்கிங்க. ஏன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி 5 வருஷம் கேடுகட்ட விஷயத்த பண்ணியிருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகள் பலாத்காரம், கஞ்சா புழங்குது, ஆணவ கொலை, படுகொலை இத்தனை நடந்துட்டு இருக்குது இந்த ஆட்சியில். ஆனால் இதையெல்லாம் எதையும் கண்டுக்காம அடுத்த ஆட்சி பிடிக்கிற நேக்கில் திராவிட மாடல் ஆட்சி சுற்றிட்டு இருக்கு. அதாவது நம்ம அமைச்சர் சேகர்பாபுன்னு சொன்னாப்புல, நேற்று வந்த பால்வாடி கட்சிக்கு பவள விழா கட்சி கண்டிப்பாக பாடம் போட்டோம் அப்படின்னு. நேற்று வந்த பால்வாடி கட்சி கூட 234 தொகுதியிலே தனிச்சு போட்டியுது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி 50 கட்சி கூட கூட்டணி போட்டு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. ஒரு 10% வாக்கு கூட தனிச்சு நின்னா இந்த திமுக கிடையாது. எல்லாம் இருக்கிற 75 வருஷமா மொத்தமாக தமிழ்நாட்டில் சுரண்டி எல்லா கட்சியும் கூட்டணி கூப்பிட்டு விலை பேசி ஆட்சி பிடிக்கலாங்கிற எண்ணத்தில் சுற்றிட்டு இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், என்னையா பாவம் செஞ்சார் அந்த மனுஷன் விஜய் என்ன? யூடியூபர் இன்ஃப்ளூயன்சரை வச்சு கோடிக்கணக்கில் எப்படி கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அவர் மேலே அவதூறு வரப்பிட்டு இருக்கிறீங்களே, ஏயா என்னையா இப்படி? பாரு, இன்னைக்கு கூட நேற்று கூட நம்ம திமுக ஆதரவாளர் பொன்ராஜ், அதாவது அப்துல் கலாம் ஐயா கூட இருப்பாரு, அவர் சொல்கிறாப்புல பெண் விஜய் ரசிகர்கள் வந்து விபச்சார கூட்டம் சொல்கிறாப்புல. எவ்வளோ ஏளனமாக இருக்குது. எங்களெல்லாம் பார்த்தா ஏளனமாக இருக்குது, பெண்களை பார்த்தா விபச்சாரி கூட்டமா? கேடு கட்டவங்களே. அண்ணன் வராறா, மக்கள் செல்வாக்குள்ள தலைமை வராரு, பிரச்சாரம் எப்படி அதிர்துன்னு பாரு. இதுதான் எழுச்சி கூட்டம். காசு இல்லாமல் ஒரு 10,000 பேர்த்த உங்களால் கூட்டுறக்கு முடியாத நீங்களாம் கட்சி வச்சு நடத்துறதுக்கு துப்பில்லை, புரிஞ்சுதுங்களா? வராரு எழுச்சியோட. அந்த மனுஷன் உண்மையாகவே பாவையோ 200 கோடி 300 கோடி சம்பளம், அந்த சம்பளத்திலே விட்டு மக்கள் சேவைக்கு வராரு. அவரை எவ்வளோ அவதூறு வரப்போறீங்க? கையெடுத்து கும்புற மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, தயவுசெய்து கையெடுத்து கும்புறேன். இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் தாவேக்காக்க ஆதரவு கொடுக்கணும், திமுக வீழ்த்தணும், புரிஞ்சதுங்களா? திமுக 10 கட்சி கூட கூட்டணி இருக்குது. நம்ம அப்படி இல்லை, தனிச்சு மக்களுடன் கூட்டணி. மகளிருக்கு அருமையான திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்புல உறுதியாக இருக்கிறாரு. அந்த திட்டத்தில் எந்த திட்டத்திலும் அவரோட பேரே கிடையாது. அதாவது காமராஜர் கல்வி உறுதி திட்டம், வேலுநாச்சியார் படை, அஞ்சலையம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம், அதே மாதிரி நம்ம அன்னபூர்ணி திட்டம்னு சொல்லி அந்த திட்டத்தில் அவர் பேர் மற்ற மன்னராட்சி மாதிரி பேரெல்லாம் வைக்கல. இது அவங்க ஆச்சுன்னா கலைஞர் ஐயா திட்டம், ஸ்டாலின் ஐயா திட்டம், இன்பநிதி ஐயா திட்டம் சொல்லி அவங்க திட்டங்கள் பேரை வச்சுருப்பாங்க. அண்ணா அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வரலாற்று தலைவர்களோட பேரை வச்சிருக்கிறாரு. அருமையான திட்டங்கள். பெண்கள் பாதுகாப்புக்கு வேலுநாச்சியார் படையை அறிவிச்சிருக்கிறார். பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை உடனே நீதி கிடைக்கிறதுக்கு அஞ்சலியம்மாள் விரைவு நீதிமன்றம். அதனால் உங்கள் ஓட்டு தரமான ஓட்டு, மக்களுக்கான ஓட்டு, அந்த வெற்றி சின்னம் விசில் சின்னத்தில் போடுங்க. உண்மையாக திமுக ஆட்சி திரும்பி வந்ததுன்னா நம்ம பழனி ஆண்டவர் கோயிலை பிச்சை எடுக்கிறதுக்கு சமம், புரிஞ்சுங்களா? அண்ணா பிரச்சாரத்துக்கு நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் ஆரம்பிச்சிருவார். இன்னைக்கு எழுச்சி எங்கே போனாலும் அவரோட வரவேற்பு எழுச்சி ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து மனம் குவிந்து திமுகக்கார ஒவ்வொருத்தரும் கதர்வா, புரிஞ்சுங்களா? அவனுக்குலாம் என்ன தைரியம்னா, அதாவது மக்களுக்கு வந்து செய்யணும்னு எண்ணம் இல்லை, அவங்க சம்பாதிக்கணும், எப்படியாவது கோடிக்கணக்கில் அடித்து வச்சிருக்கிற காசை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிக்கலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறோம். நீங்கள் காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, அது உங்கள் பணம், மக்கள் வரி பணம். ஆனால் ஓட்டு, உங்கள் பொண்ணான ஓட்டை நம்ம விசில் சின்னத்துக்கு போடுங்க. இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு பதவியோ பணமோ கிடைக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. நல்லாட்சி வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, புரிஞ்சுக்கலாம்? சிறுமிகள் பலாத்காரம் நடக்குது, நல்லா கேட்டுங்க, சிறுமிகள் பலாத்காரம் நடக்குது. இதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் ஒரு மாதர் சங்கம் கூட இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. கனிமொழியாக்க ஒரு பெண் தானே, நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்குதில்ல, ஏதாவது ஒன்று பேசுகிறாரா? பேச மாட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்பினாங்க, ஒழிக்கவே மாட்டாங்க. அவங்களாம் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த நேர்மையான மனுஷன், நம்பிக்கையான மனுஷன், கடைசி வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு. இவரே நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த நாடு தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும். தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரெடி ஆகிக்கிங்க, தேர்தல் யுத்தத்துக்கு ரெடி ஆகிக்கிங்க. இப்போவும் சொல்கிறோம், அதாவது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தூய சக்தி. சிந்தித்து வாக்களிப்பேர். மக்கள் பேராதரவு தாவிக்க. நம்ம சின்னம் விசில் சின்னம், விசில் சின்னம், விசில் சின்னம்.